கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் உங்களை பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த காலத்தில் நாம் வேத வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 27வது அதிகாரம் வசனம் 45 தொடங்கி 54 வரை. Matthew chapter 27 verse 45 to 54. இந்த வேத பகுதிக்குன்னு ஒரு தலைப்பு நாம் கொடுத்தோம் என்று சொன்னா, ராஜ்யத்துக்காக மரிக்கப்பட்ட ராஜா, the king who died for the kingdom. இந்த வேத பகுதி நம்ம வாசிக்கிறப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து அவர் மரிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோண்டு அவர் எழுந்திருந்தார். ராஜா இந்த இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக அவர் சிலுவையில் இருந்தார், நம்மளுக்காக அவர் மரிக்கப்பட்டார், நம்மளுக்காக நம் பாவத்துக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரை அவர் சிந்தி அவர் ஜீவனை அவர் விட்டார் என்று இந்த வேத பகுதி நம்மளுக்கு சொல்கிறது. நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறனால நாம் நிச்சயமாக இந்த காரியத்தை எப்போதும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் மனதில் வைத்துக் கொள்ளுவங்களாக இருக்கணும். ஏன்னா இதுதான் நித்திய ஜீவனுக்குன்னு ஒரு அடையாளம். நம் நித்திய ஜீவனும் அடையணும் என்று இயேசு கிறிஸ்து அவரோட வாழ்க்கை நமக்காக அவர் அர்ப்பணிச்சு அவர் கொடுத்தார். பரிசுத்தமாக வாழ்ந்து இந்த பூமியில் பரிசுத்தமாக அவர் இருந்து அவரோட கடைசி ரட்டம் வரைக்கும் அவர் நம்மளுக்காக அவர் கொடுத்தார். நாம் அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்றதுக்கு பாக்கியவான்களாக இருக்கிறோம். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு நாம் பாக்கியவான்களாக நாம் இருக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து அவரோட உயிர் மட்டும் அவர் கொடுக்கல, நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். மரணத்தை அவர் வென்று நம்மளுக்கு நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை அவர் கொடுக்கும் என்று அவருடைய வாழ்க்கையை நம்மளுக்காக அர்ப்பணிச்சார். நாம் பாவத்தில் இருந்தோம், நாம் சாபத்தில் இருந்தோம், நாம் கட்டுகளில் இருந்தோம், நம் பாவ கரைகளில் இருந்தோம். ஆனா தேவன் நம் மேல் கிருபை வைத்தனால, நம் மேல் அன்பு வைத்தனால அவர் ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து நம்மளுக்கு வாழணும் என்று, நம் நித்திய ஜீவன் அடையணும் என்று, நாம் அவர் சமூகத்தில் வரணும் என்று அவர் அளவில்லாமல் நம்மில் அன்பு வைத்து நமக்கு ஒரே பேரான குமாரனை கொடுத்து அவர் எவ்வளவாக இந்த பூமியில் நம்மில் அன்பு கூறுதவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஒரு விசை நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவனோட அன்பு எவ்வளவு பெரியது, அவரோட கிருபை எவ்வளவு பெரியது, அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது என்று நாம் நிச்சயமாக இந்த காலத்தில் நாம் நினைவு கூறுவர்களாக இருக்கணும். நாம் அவர் போல பரிசுத்தமா வாழ்றதுக்கும், அவர் போல் நாம் தீமை செய்யாமல் நித்திய வழியில் நடக்கிறதுக்கும் நாம் அவர் போல் இருக்கணும் என்று நாம் பிரயாசம் எடுத்துக்கிறவங்களாக நாம் நிச்சயமாக இருக்கணும். இந்த காலத்தில் நாம் தேவன் சிலுவையில் அறைந்த காட்சியை, அவருடைய நிகழ்வை நாம் எப்போதும் நம் மனதில் வைத்து கொண்டு அவருக்காக வாழ்றதுக்கும், அவருக்காக ஜீவிக்கிறதுக்கும், அவரோட வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கும் நம்மளோட வாழ்க்கையை அவர் கையில் ஒப்புவித்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நாம் செபிப்போம். மகத்துவத்தின் தேவனே, பரலோகத்தின் ராஜாவே, இதோ தேவனே, எங்களுக்காக நீர் சிலுவையில் அறைக்கப்பட்டீர். எங்களுக்காக நீ கடைசி சொட்டும் ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக சிந்து நீர் ராஜாவே. அதுக்காக உமக்கு கோடி நன்றி ராஜினி, கோடி நன்றி ராஜினி. இந்த மாதிரி அன்பு யார் எங்களுக்கு காட்டுவா? இந்த மாதிரி மகா பெரிய அன்பு யார் எங்களுக்கு காட்டுவா ராஜினி? இதோ தேவனே, நாங்க நரகத்துக்கு போகாதபடி, பாவத்தில் வாழாதபடி, சாபத்தில் வாழாதபடி, கட்டில் வாழாதபடி எங்களுக்காக நீ உயிரை கொடுத்து எங்களை மீட்டு எடுத்து நித்திய ஜீவனை அடையும்படி எங்களுக்கு தந்தர்லி நீரே, உமக்கு கோடி நன்றி ராஜினி, கோடி நன்றி. இதோ தேவனே, நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நீ அங்கேயும் என் கூட இருந்து என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறீர். அதுக்காக உமக்கு கோடி நன்றி ராஜினி. எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜினி. இதோ இந்த காலத்தில் எங்களை வழி நடத்துங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜினி. நாளும் இருக்கும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் எங்களை பாதுகாத்துக் கொள். அதுக்காக நன்றி, நன்றி ராஜினி. என் வாழ்க்கை, எங்களோட வாழ்க்கை, எங்களுடைய சரீரம் அனைத்தும் உம் நாமத்தில் ஒப்புவித்து எங்களை வழிநடத்த கிருபை செய்யுங்க ராஜா.
நன்றி ராஜனே, நன்றி. எல்லா மகத்துவத்தின் நாமத்தில் நான் ஒப்புவித்து இயேசுவின் மாறாத நாமத்தில் நான் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.